11 கோடி பணக்கட்டுகள் எரிந்த சாம்பல். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. வணக்கம் நண்பர்களே. கடந்த 14ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கும் யஷ்வந்த் வர்மா வீட்டில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. அதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் அதை அணைத்தபோது ஒரு அறையில் சாக்கு மூட்டையில் கட்டுக்கட்டாக பணக்கட்டுகள் இருந்துள்ளன. இந்த பண மூட்டைகளில் 35 கோடி ரூபாய் இருந்ததாகவும் அதில் 11 கோடி ரூபாய் தீயில் எரிந்து சாம்பலாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து காவல்துறை அமலாக்கத்துறைக்கு தகவல் கொடுத்து அவர்கள் அது குறித்த வீடியோவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜீவ் கண்ணாவுக்கு அனுப்பியுள்ளார்கள். இந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து ஹைதராபாத் நீதிமன்றத்திற்கு சம்பந்தப்பட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மா உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதோடு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பணக்கட்டுகள் எரிந்த நிலையில் எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அதோடு நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிடம் அது குறித்து விசாரணை நடத்துவதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறார். இது நீதிமன்ற வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது நீதிபதி யஷ்வந்த் வர்மா அந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். அந்த வீடியோவில் இருக்கும் பணத்தை நான் பதுக்கவில்லை, அது மட்டுமின்றி தீ அணைக்கப்பட்ட பிறகு அந்த ரூபாய் நோட்டுகளை தீயணைப்பு வீரர்கள் எங்கள் குடும்பத்தாரிடம் எதையும் காட்டவில்லை. அதோடு அவர்கள் சொல்லும் அந்த அறையில் வீட்டு பணியாளர்கள், தோட்ட பணியாளர்கள் தான் தங்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த அறையில் எப்படி கட்டுக்கட்டாக பணத்தை நான் பதுக்கி வைத்திருக்க முடியும்? இது என்னை பிரச்சனையில் சிக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட வழக்காக உள்ளது என்று அவர் அதற்கு எதிராக ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார். இப்படி அந்த குற்றச்சாட்டை நீதிபதி யஷ்வந்த் வர்மா மறுத்த போதும் 3 நீதிபதிகள் கொண்ட குழுவிடம் அவரிடத்தில் விசாரணை நடத்தி நீதிமன்ற கூண்டில் ஏற்றுமாறு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவு போட்டுள்ளாராம். அடுத்த செய்தி. நீதிபதியிடம் பேரம் பேசும் திமுக. டெல்லிக்கு உளவுத்துறை அனுப்பிய அதிர்ச்சி ரிப்போர்ட். இடிக்கு அமித்ஷா அனுப்பிய அவசர செய்தி. தீவிர கண்காணிப்பில் இறங்கிய ரகசிய டீம். தற்போது டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலம் திமுக அரசு தடை உத்தரவு வாங்கியுள்ளார்கள். என்றாலும் 3 நாட்கள் தாங்கள் நடத்திய ரெய்டில் ஏகப்பட்ட ஆதாரங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றிவிட்டது. இருப்பினும் டாஸ்மாக் துறையில் மிக நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ரெய்டு நடத்தி 3 நாட்களில் அமலாக்கத்துறை எந்த ஒரு ஆதாரங்களையும் கைப்பற்றவில்லை. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே 1 லட்சம் கோடி கூட ஊழல் நடந்திருப்பதாக பொய்யான தகவல் வெளியிட்டிருப்பதாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார். அதோடு வருகிற 25ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையிடம் விசாரணை நடத்தும் போது எங்கள் மீது எந்தவித குற்றமும் இல்லை என்பது உறுதியாகிவிடும் என்றும் செந்தில் பாலாஜி பாஜகவை குற்றம் சாட்டிக் கொண்டு தன்னை நேர்மையின் சிகரம் போன்று பேசிக் கொண்டு வருகிறார். ஆனால் இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு உளவுத்துறை ஒரு அதிர்ச்சி செய்தி அனுப்பியுள்ளதாம். அந்த செய்தியில் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை இன்னும் 2 தினங்களில் நடைபெற உள்ள நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு சென்னை உயர்நீதிமன்ற முக்கிய வழக்கறிஞர்கள் மூலம் நீதிபதிகள் சிலருடன் சந்திப்பு நடத்தி வருவதாகவும் இந்த சந்திப்பில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல டீல் போட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அதோடு டாஸ்மாக் துறையை சார்ந்த அதிகாரிகளும் நீதிமன்ற வளாகத்திற்குள் தலைகாட்டி வருகிறார்கள். அதனால் இந்த வழக்கை மடைமாற்றும் முயற்சிகள் நடப்பதாக அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். இதன் காரணமாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உஷாராகிவிட்டார். இதையடுத்து சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்ட அமித்ஷா மார்ச் 25ஆம் தேதி டாஸ்மாக் துறை தாக்கல் செய்துள்ள வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரவுள்ள நிலையில் நீங்கள் கைப்பற்றிய அனைத்து ஆதாரங்களின் நகல்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். தற்போது 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக தெரிய வந்திருக்கும் நிலையில் தொடர்ந்து ரெய்டு நடத்தினால் இன்னும் எவ்வளவு கோடி ஊழலை வெளியே கொண்டு வர முடியும் என்பது குறித்த தகவலையும் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளாராம். மேலும் ரெய்டில் நீங்கள் கைப்பற்றிய ஊழல் ஆதாரங்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இந்த டாஸ்மாக் வழக்கை கிடப்பில் போடும் முயற்சியில் இறங்கினால் அடுத்த கட்டமாக இதுகுறித்து அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கள் என்று கூறியவர் திமுக புள்ளிகள் சில நீதிபதிகளை சந்தித்து வரும் தகவலையும் உளவுத்துறை தெரிவித்திருப்பதாக சொல்லி உஷார்படுத்தியுள்ளாராம். அதனால் ஒருவேளை தங்களை இந்த ஊழலிலிருந்து காப்பாற்ற அவர்கள் நீதிபதிகளிடத்தில் ஏதேனும் பேரம் பேசியிருந்தால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை கிடப்பில் போடத்தான் திட்டமிடுவார்கள். அதனால் மார்ச் 25ஆம் தேதி இந்த தடையை அவர்கள் நீக்கவில்லை என்றால் அதற்கு அடுத்த நாளை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கள். அப்போது அனைத்து ஊழல் ஆதாரங்களையும் சமர்ப்பித்து விடுங்கள் என்றும் சென்னை அமலாக்கத்துறைக்கு ஒரு அதிரடி உத்தரவு போட்டுள்ளாராம் அமித்ஷா. அதோடு இந்த வழக்கு சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தை சார்ந்த நீதிபதிகளிடம் திமுக தரப்பு ஏதேனும் ரகசிய பேரம் பேசுகிறதா என்பதையும் சீக்கிரட்டாக கண்காணித்து வருகிறார்களாம். அதன் காரணமாக வருகிற 25ஆம் தேதி மீண்டும் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுமேயானால்
டாஸ்மாக் மீது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துவிடும் என்பது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கிலிருந்து அவருக்கு ஜாமீன் மட்டுமே வழங்கியுள்ள நிலையில் அடுத்த 2 நாட்களில் அவர் மீண்டும் அமைச்சராகிவிட்டதால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அவர் மீது அதிருப்தியில் இருந்து வருகிறது. இந்த நேரத்தில் டாஸ்மாக் ஊழல் குறித்த வழக்கும் உச்சநீதிமன்றத்திற்கு செல்லும் போது செந்தில் பாலாஜிக்கு இன்னும் சிக்கல் அதிகரிக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. அதோடு இந்த டாஸ்மாக் ஊழலில் திமுக முதல் குடும்பமே சம்பந்தப்பட்டிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் அடித்து சொல்லி வருகிறார். இதற்கு காரணம் டாஸ்மாக் துறை சார்ந்த சில அதிகாரிகளும் தற்போது திமுகவின் இந்த ஊழல் குறித்த ரகசியங்களை வெளியிட தொடங்கிவிட்டார்கள். அதனால் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை தான் சேகரித்த சில ஆதாரங்களையும் டெல்லிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக என்னதான் தங்களை சார்ந்த அதிகாரிகளை வைத்து திமுகவினர் இந்த ஊழலை மூடி மறைத்து வந்தாலும் திமுகவுக்கு எதிரான டாஸ்மாக் துறை அதிகாரிகள் இந்த துறைக்குள் நடக்கும் அனைத்து ரகசியங்களையும் இன்னொரு பக்கம் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்ற திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லிவிட்டால் அடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு சென்று தடையை உடைத்தெறிந்துவிட்டு டாஸ்மாக் துறைக்குள் மீண்டும் அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்கிவிடும் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. அமலாக்கத்துறையிடம் சிக்கிய 40 எஃப்ஐஆர். திமுக அதிமுக கட்சிக்குமே சிக்கல். தற்போது டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று திமுக தரப்பு கூறி வருகிறது. ஆனால் அமலாக்கத்துறையோ அதிமுக மற்றும் திமுக ஆட்சி காலகட்டத்தில் அந்த துறை மீது பதிவு செய்யப்பட்ட 40 எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இந்த சோதனையை நடத்தி வருகிறதாம். அதாவது டாஸ்மாகில் முறைகேடு நடப்பதாக தமிழக அரசே எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக ஆட்சி நடந்த காலகட்டத்தில் கூட 34 எஃப்ஐஆர் அப்போதைய அமைச்சர்கள் தங்கமணி உள்ளிட்ட பலர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளதாம். அதனால் இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தினால் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ள அமைச்சர்களும் அடுத்தடுத்து சிக்குவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக திமுகவை விட பெரிய சிக்கல் அதிமுகவிற்கு தான் ஏற்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் மீண்டும் டாஸ்மாக் ரெய்டை எதிர்த்து போடப்பட்டுள்ள தடையை நீக்கிவிட்டு அமலாக்கத்துறை களத்தில் இறங்கினால் திமுக அதிமுக என்கிற 2 கட்சிகளை சார்ந்த இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் என பலரும் இதில் சிக்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே இந்த டாஸ்மாக் ரெய்டு நடவடிக்கை காரணமாக திமுகவினரை போன்று அதிமுகவினரும் கடுமையான அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். நண்பர்களே, டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மா வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 11 கோடி ரூபாய் பணம் எரிந்து சாம்பிராணி வீடியோவை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வெளியிட்டிருப்பது டாஸ்மாகில் அமலாக்கத்துறையை ரெய்டு நடத்த விடவே கூடாது என்ற நோக்கத்தில் நீதிபதிகளிடத்தில் திமுக தரப்பு பேரம் பேசி வருவதாக அமித்ஷாவுக்கு உளவுத்துறை அனுப்பிய அதிர்ச்சி செய்தி. மற்றும் தமிழகத்தில் அதிமுக திமுக என்ற 2 கட்சிகளின் ஆட்சி நடந்த காலகட்டத்தில் டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட 40 எஃப்ஐஆர் வழக்குகள் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.